Hello viewers, welcome back to JKB Ministries YouTube channel. Before going to today's video, make sure that you have subscribed our channel and press the bell button so that you won't miss any videos in our channel. Thank you. அன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக பெசலையில் திருச்சபை வழங்கும் விடுதலையின் நேரம் இதோ உங்களுக்காக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலும் கூட ஒரு அருமையான தேவ செய்தியை தேவன் பரத்திலிருந்து நமக்கு தந்திருக்கிறார். அப்படி தரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல மேன்மை மிக்க ஒரு தலைப்பு என்னன்னா, சிருஷ்டிகளின் அற்புத அதிசயங்கள் என்கிறதான ஒரு நல்ல ஒரு தலைப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சிருஷ்டிகளின் அற்புத அதிசயங்கள் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, தேவன் அதிசயமானவர், தேவன் அற்புதமானவர், தேவன் அற்புதமானவர், உன்னதமான தேவன், அதிசயமானவர் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே அழகாய் ஆண்டவருடைய பிறப்பை குறித்து நமக்கு ஒரு பாலகன் கொடுப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்கிறதான விதத்துல அந்த பகுதியை நாம் வாசிக்கும் போது அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவர் அதிசயமானவராம், அவர் ஆலோசனை கர்த்தராம். எவ்வளவு அற்புதமான காரியம்! ஆகவே ஆண்டவர் அதிசயமானவர் தான், ஆண்டவர் அற்புதமானவர் தான். அவரிடத்திலே எண்ணிலடங்காத ஞானம், அறிவு, பேரறிவு என்று சொல்லுவோம். அந்த பேரறிவு உன்னதமான தேவனிடத்திலே மாத்திரமே உண்டு. வாசிப்போம் அந்த வசனத்தை. ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். பாத்தீங்களா? இப்படியாக அவருடைய பேரறிவினாலே வானத்தை படைத்தார், பூமியை படைத்தார், சகல சிருஷ்டிகளையும் படைத்தார். அதாவது நம்மை சூழ இருக்கிறதான இயற்கை எல்லாம் தேவன் உண்டாக்கினதுதான். அதெல்லாம் அதிசயமானவைகள், அற்புதமானவைகள் என்பதாக நாம் பார்க்கிறோம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, மிருக ஜீவன்கள் என்கிறதான ஒரு காரியத்தை நாம் எடுத்து அதுக்குள்ள நாம் தியானத்திற்கு என்று போவோம் என்று சொன்னால், காட்டிலே வாழ்கிறதான மிருகங்கள், வீட்டிலே வளர்க்கப்படுகிறதான மிருக ஜீவன்கள் எல்லாம் அறிவுள்ளதாய் இருக்கிறது. இதை படைத்தவர் பேரறிவு உள்ளவர். ஆகவேதான் அவைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு பண்புகளை கொடுக்கிறார். அப்படி பண்புகளை கொடுக்கும் போது நல்ல பண்புகளும் உண்டு, தீமையான பண்புகளும் உண்டு. ஆகவே மிருகங்களிடத்திலே நல்ல பண்புகள் ஒரு பகுதி, மேன்மையான பண்புகள் இன்னொரு பகுதியாய் இருக்கிறது. இதைதான் பார்க்கிறோம். இது எதற்காக உண்டாக்கினார் என்று சொன்னா, ஆண்டவர் இந்த பூமியில மனிதனையும் படைத்தார். மனிதனை படைக்கும் போது அவனுக்குள்ளாக பேரறிவை கொடுத்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆனால் மனிதன் பாவம் செய்து தேவனுக்கு விரோதமாய் வெளியே வரும்போது அவனுக்குள் மிருக வித்தும் மனுஷ வித்தும் இரண்டாக கலப்படமாகி விட்டது. ஆகவே கலப்படமாகி விட்ட உடனே ஒரு மனிதனை பார்த்தால் மிருகமாய் இருக்கிறான், இன்னொரு மனிதனை பார்த்தால் நல்ல பண்புகள் உள்ளவனாய் இருக்கிறான். பாத்தீங்களா? ஆகவேதான் நல்ல பண்புகளுடைய மனிதனையும் கூட மிருகங்களுக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்கிறார். தீய பண்புகள், கெட்ட பண்புகள், துஷ்ட எண்ணங்கள் உடையவர்களையும் கூட துஷ்ட மிருகங்களுக்கு ஒப்பாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். சங்கீதம் 92வது சங்கீதம் 6வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, மிருக குணமுள்ளவன் உமது கிரிகையை அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்கள். மூடன் அதை உணரான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். பாத்தீங்களா? அருமையான ஒரு வசனம், அருமையான ஒரு வார்த்தை. ஆகவேதான் மிருக குணமுள்ள மனுஷன் என்பதான ஒரு காரியம். மிருகங்களுக்கு ஒப்பிட்டு, சாதாரண மிருகம் தானே, நம்ம வீட்டுல வளர்க்கிற மிருகங்களை பார்க்கிறோம், காட்டுல இருக்கிற மிருகங்களை பார்க்கிறோம். அப்படியே அழகா இருக்குன்னு சொல்லி அப்படியே செல்போன்ல செல்ஃபி எடுத்தும் இவ்விதமாக போட்டோ எடுத்தும்
வீடியோ எடுத்தும் நம்ம வந்துடுறோம். அழகா இருக்கு பாருங்க, என்னென்ன மிருகங்களை நான் பார்த்திருக்கிறேன், எவ்வளவு மிருகங்கள் இருக்குது அப்படின்றது நம்ம கண்ணால பார்க்கிறோம். ஆனா நம்ம சிந்திக்கும் போது அந்தந்த மிருகங்களுக்குள்ளார இருக்கிறதான குணங்கள் மனிதனிடத்திலும் இருக்கிறதாம். பாத்தீங்களா? காட்டிலே வாழ்கிறதான ஜீவராசிகளை பார்க்கும்போது அதிலே விசேஷமானது மான் என்று சொல்லப்படுகிறதான ஒரு நல்ல ஒரு மிருகம், நல்ல ஒரு ஜீவராசி, நல்ல ஒரு மிருகமாய் இருக்கிறபடினாலே அதற்குள்ளாக இருக்கிறதான விசேஷங்கள் மிகவும் மேலானதாம். ஆகவேதான் அது சுவாபத்திலே மிகவும் மிகவும் மென்மையான ஒரு சுவாபம். பாத்தீங்களா? வெளிமான், அதே நேரத்தில் புள்ளிமான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, வரைமான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த மான்களுக்கு நல்ல மேன்மையான குணங்கள் உண்டாம். ஆச்சுங்களா? அந்த மான்கள் மேன்மையான குணங்களாய் இருக்கிறபடினாலே அவைகளும் குட்டிகளை ஈனும் போது பிரசவ வேதனைப்படுகிறதாய் இருக்கிறது. தன் குட்டிகளை காக்குவதற்காக அவைகளும் என்ன செய்கிறதாம்? கண்ணும் கருத்துமாக இருக்கிறதாம். ஆகவேதான் தனக்கு உண்டான கொம்பை வைத்து தன்னை காத்து கொள்ளத்தக்கதாக மிகவும் மிகவும் விழிப்புள்ளதாய் இருக்கிறதாம். அதோடு மாத்திரமல்ல, அதற்கு தாகம் ஏற்படும் போது தாகத்தை தீர்க்க நீரோடையிலே வரும்போது அது எப்படி வருமா? மான்கள் நீரோடையை வாஞ்சித்து அது கதறுகிறதாம். பாத்தீங்களா? அது கதறும் போதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதோ எந்த மிருகம் இருக்கிறதோ, ஒருவேளை சுத்திலும் இருக்கிறதான மிருகங்களை கவனிக்க வேண்டும். அதே நேரத்தில் தண்ணீர் குடிக்க வரும்போது அந்த தண்ணீருக்குள்ளாக பெரிய பெரிய முதலைகள் இருக்கிறதா, ஆபத்தான மிருகங்கள் இருக்கிறதா என்பதையும் கண்ணோக்கி பார்த்து கண்களும் காதுகளும் மிகவும் இதோ உஜார் நிலையிலே ரொம்ப கருத்தோடு ரொம்ப 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 கவனத்தோடு அது நீரோடையை சென்று அது நீரை பருகும். வேதம் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 42 முதலாவது வசனம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. வாஞ்சித்து கதறுகிறது என்று தேவ பக்தன் சொல்கிறார். அப்படின்னா மான்களுக்குள்ளாக இருக்கிறதான விசேஷித்த பண்புகளை ஒன்று வாஞ்சித்து கதறுகிறது, வாஞ்சிக்கிறது. அப்படி வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா உம்மண்டே வாஞ்சிக்கிறதுன்னு சொல்றாரு. பாத்தீங்களா? ஏற்கனவே நான் சொன்னது போல மிருக ஜீவன்களுக்கு ஒப்பான பண்புகளும் நமக்குள்ளாக நல்ல நல்ல பண்புகளும் வந்துச்சுன்னு சொன்னா மிகவும் மேன்மையானதா இருக்கும். அப்படி வாஞ்சித்து கதறும் போது அதனுடைய கண்களும் காதுகளும் மிக 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 ஷார்ப்பா வச்சுக்கணும். கண்களும் ஷார்ப்பா இருக்கணும். அதே போல ஏதாவது ஒரு சத்தம் வருதா அப்படின்னு சொல்லி கவனித்து கேட்கத்தக்கதான காதுகளும் திறந்திருக்கும் என்பதாக பார்க்கிறோம். அவ்விதமாக மனிதனும் கூட பிரியமானவர்களே வாஞ்சிக்கிறான். இறை வசனம் என்கிறதான அந்த ஜலத்தை வாஞ்சிக்கிறான். வெளிப்படுத்தல் விசேஷம் 22வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இதோ தாகமாய் இருக்கிறவன் என்னண்டே வர கடவான் என்று சொல்லி, இதோ தாகமாய் இருக்கிறவன் வாஞ்சையாய் இருக்கிறவன் என் அண்டே வர கடவான்னா ஆண்டவர்கிட்ட போகும்போது என்னன்னா மிருகத்தினுடைய காரியங்களும் ஆபத்துகளும் நமக்கு இருக்கு, வரவே விடாது. ஆச்சுங்களா? தண்ணீர் குடிக்க வராது, ஆண்டவருடைய இறைவசனத்தை பருக வராது. இவ்விதமாக பலவிதமான தடைகள் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் அதன் மத்தியில நாம் வாஞ்சித்து கதற வேண்டும். அப்படி வாஞ்சித்து கதறுவதற்கு 2 காரியங்கள் நமக்குள்ளாக வேண்டும். ஒன்று கூர்மையான பார்வை, நல்ல தெளிவான பார்வை. தெளிவான நீரோடை எங்க இருக்கிறது என்பதாக கவனிக்க வேண்டும். நீரோடைகளிலே பல காரியங்கள் இருக்கு. எல்லாச்சும் நீரானது அசைஞ்சிச்சுன்னா அது உள்ளுக்கு ஒரு துஷ்ட மிருகம் இருக்கு, உலாவிட்டு இருக்கு. அந்த சமயத்துல நான் போய் தண்ணீரை பருகினால் என் உயிருக்கு ஆபத்து என்று சொல்லி மான்கள் விலகி நிற்கிறது போல நாமும் விலகி நிற்க வேண்டும். அதே நேரத்தில் தெளிவான நீரோடை பாருங்க, சலசலப்பில்லாத இடம், தெளிவான சுத்த தண்ணீர். அந்த நீரோடையை பருகும் போதுதான் நம்முடைய தாகம் தீர்க்கப்படுமா? எப்படிப்பட்ட காரியம் பார்த்தீங்களா?
ஆகவேதான் இதிலே முதலாவதாக பார்க்கிறோம், நம்முடைய இதயம் படபடவென்று அடிக்கிறது. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போறேன்னு சொன்னா தடை. பாத்தீங்களா? தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறோன்னு சொன்னா அது தடை. அப்ப என்ன ஆகும்? நமக்கு அதிகமாய் பாரங்கள் ஏற்படும். பலவிதமான நோய்கள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான தடைகள், பார சுமைகள் எல்லாம் வரும்போது என்னமா இவைகள் எல்லாம் மிருகத்தை காட்டிலும் அசுர வேகத்தோடு கூட வருகிறதா. பாத்தீங்களா? அசுர வேகத்தோடு கூட வரும்போது பொல்லாத மனிதர்களை ஏவி தடை செய்து, பாருங்க, ஒரு ஆலயத்துக்கு போறாங்க, நீ ஆலயத்துக்கு ஏன் போனேன்னு சொல்லி ஒரு சில குரூப் உள்ளவங்க அவங்கள பிடிச்சிட்டு வந்து ரோட்ல நிக்க வச்சு இன்னைக்கு இதோ ஷூட் பண்றதுலயும், இன்னைக்கு வெட்டுறதுலயும், கழுத்தை வெட்டுறதுலயுமாய் அந்நிய தேசங்களிலே பயங்கரமான கொடுமையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பாத்தீங்களா? ஆனாலும் எந்த அளவுக்கு கொடுமை இருக்கிறதோ, எந்த அளவுக்கு தடை இருக்கிறதோ, எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கிறதோ, அந்த அளவை காட்டிலும் வீரியமாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேடுகிறதான ஜனங்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறார்கள். ஆகவேதான் இங்கே பார்க்கிறோம், சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் தாகமாய் இருக்கிறேன், நீரோடையை பருவதற்கு மான்களுடைய இதயத்தை போல, மான்களுடைய உள்ளத்தை போல நான் கதறுகிறேன், நான் கதறுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? இதுல வெளிமான் என்கிறதான ஒரு காரியம் உண்டு. இதுல நீதிமொழிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வெளிமான் வேடனுக்கு தப்புவிப்பது போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்கள். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக் கொள். பாத்தீங்களா? நீ உன்னை தப்புவித்துக் கொள். ஆண்டவர் சொல்றாரு, வெளிமான் இதோ வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பது போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி தப்புவிக்கப்படும் போது என்ன நடக்கிறதா? அதனுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்கிறது. அதே போல வேடன், வேடன் என்பது யார்? சாத்தான் தான் வேடன். அவன் சாத்தான் வேடனாய் மாறி வரும்போது என்னன்னா, வெளிமான் எப்படி தப்புவிக்கப்படுகிறதோ அதே போல நாமும் தப்புவிக்கப்பட வேண்டும். அப்படின்னா முதல்ல பார்த்தோம் தண்ணீர் குடிக்கும் போது ஆபத்து, இங்க பார்த்தோம் வெளிமானுக்கு தன்னுடைய உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லி. அப்படின்னா தன்னை காத்து கொள்ள இந்த வெளிமான் என்ன செய்யும் தெரியுமா? வேடன் வருகிறான் என்று தன்னுடைய மோப்ப சக்தியினாலே கண்டுபிடித்து, மோப்ப சக்தி மனிதனிடத்துல இருக்கிறதான சில வாடைகள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை மிருகங்கள் கண்டுபிடிச்சிடும், சாதாரணமா இல்ல. அப்ப அந்த மிருகங்கள் கண்டுபிடிக்கும் போது மோப்ப சக்தியினாலே மான்கள் கண்டுபிடித்து உடனே ஒரே ஓட்டம் ஓட ஆரம்பிச்சிடும். ஓ, எனக்கு உயிருக்கு ஆபத்து. பிரியமானவர்களே, அதே போல மோப்ப சக்தி மிகவும் முக்கியம். அதுதான் நமக்குள் இருக்க வேண்டும். அது எந்த மோப்ப சக்தி? ஆவியானவர் தான் அந்த காரியத்தை நமக்கு கொண்டு வருகிறார். இதோ உனக்கு ஆபத்து வருகிறது, இதோ உனக்கு இந்த இடத்துல ஆபத்து வருகிறது, இந்த மனிதர்கள் நிமித்தமாய், இந்த பிசாசின் தீய சக்தி நிமித்தமாய் முன்கூட்டியே சொல்லிடுவார் ஆண்டவர், ஆபத்து வருகிறது மகனே, இதை விட்டு நீ விலகி ஓடு என்று ஆண்டவர் சொல்லிடுவாரு. அப்படி சொல்லும் போது இப்போ நம்மகிட்ட இருக்கிறதான பலன் என்ன தெரியுங்களா? ஓட்டம். ஓட்டம் ஓடணும். எப்படி ஓடணும்? அப்படியே கால் அப்படியே பாஞ்சி ஓடணும். மான்கள் ஓடுதல்லவா? ஓடும் போது அதனுடைய வேகம் காட்டினா பயங்கரமான வேகம். மான்களுடைய ஓட்டம் பயங்கரமான ஓட்டமா இருக்கும். அதே போல நாமும் ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்கு நேராக ஓடும்போது, ஹல்லேலூயா, தேவனுடைய சுவிசேஷத்துக்கு நேராக ஓடும்போது, ஆண்டவருடைய லக்கை நோக்கி ஓடும்போது நம்முடைய ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டமா இருக்கணுமா? மான் கால்களை போல என் கால்களை மாற்றும். மான் கால்களை போல என் கால்கள் ஓட வேண்டும். அப்போ ஒருவேளை நம்முடைய கால்கள் எல்லாம் முடமத்தன்மையா இருக்கலாம், நடக்க முடியாம இருக்கலாம். ஆனா தேவனுடைய பலனை பெற்று நம்முடைய ஆன்மீக ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டமா இருக்கணும்? முடவன் ஓடுகிறது போல ஓடினா மாட்டிக்குவோம். ஆனால் தான் ஆண்டவர் ஹீலிங் பண்றாரு. சில சமயங்களில் ஆண்டவர் வல்லமையை கொடுக்கிறாரு. சில சமயங்களில் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறாரு. அற்புதங்களை செஞ்ச உடனே நாமும் எப்படி வெளிமானை போல ஓட வேண்டுமாம். ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம்
35வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையின் நாவும் கெம்பீரிக்கும், வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கருவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். பாத்தீங்களா, ஆண்டவருடைய வல்லமை, தேவாதி தேவனுடைய வல்லமை, அந்த வல்லமை ஒரு மனிதனுக்குள்ளாக இறங்கிருச்சுன்னா அவனுடைய ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டமா இருக்கும்? மான் கால்களின் ஓட்டம். எந்த மான்? வெளிமானின் ஓட்டத்தை போல அவன் ஓடுவான். எந்த துயரம் வந்தாலும், எந்த பாடுகள் வந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை சோர்வுகள் வந்தாலும், வாழ்க்கையில எதை இழந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆலயத்திற்கு நேராக ஓடுகிறதை மாத்திரம் நிறுத்தவே மாட்டான். அவன் ஓடி வருவான், ஓடி வருவான். ஆகவே தான் தாவீது சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? அவருடைய ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டமா இருந்தது? தாவீதின் ஓட்டம் பயங்கரமான ஓட்டம். ஒரு பக்கம் மகன் துரத்துறான், அதுக்கு அவன் ஓடுறான். இன்னொரு பக்கம் சவுல் துரத்துறான், அதுக்கும் ஓடுறான் தாவீது. இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, துஷ்ட சிமேயு என்கிறவர்கள் துஷ்ட தூசிக்கிறதான மனிதர்கள் மத்தியில அவருடைய ஓட்டத்தை ஓடினார். அப்படி ஓடும்போது அவரு உயிர் தப்பு வைக்கணும் சொன்னா, ஒன்றை நான் தெரிந்து கொண்டேன், ஒன்றை நான் நாடுவேன். எந்த ஒன்று? எதை நாடுவது என்று சொன்னால், ஆலயத்தின் பிரகாரங்களிலே வாசமாய் இருப்பதை தவிர வேற எதையும் நான் நாட மாட்டேன் என்று சொல்லி அவருடைய ஓட்டம் எங்கே இருந்தது? ஆலயத்திற்கு நேராக ஓடி வந்தார். பாவம் செய்த பொழுதிலும் சரி, ஆலயத்துக்கு நேராக வந்து கதறினார். மான்கள் கதறுகிறது போல கதறினார். தேவனுடைய வார்த்தையை வாங்குவதற்காக கதறி கதறி அதோ அந்த தாவீது ஓடி வந்ததினாலே தாவீது ஒரு பெயர் பெற்றார். ஆண்டவருக்கு முன்பாக ஒரு பெயர் பெற்றார், எனக்கு பிரியமான தாவீது. பாத்தீங்களா எப்படிப்பட்ட காரியம்? ஆகவே தான் பிரியமானவர்களே, வெளிமான் தப்புவிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுது. வெளிமான் அப்படின்னு சொல்லும் போது பிதாவாகிய தேவனும் கூட குமாரனை வெளிமானுக்கு ஒப்பாக அவர் அனுப்புகிறார். அனுப்பும் போது அவருடைய ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டமா இருந்தது? மான் கால்களின் ஓட்டத்தை போல ஓடினார். அவருடைய கண்கள் எப்படி இருந்தது? நல்லா சார்பா இருந்து, இங்க மிருகங்கள் இருக்கு, இங்க பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவர் பார்த்து அறிந்து ஒரு சில சமயங்களிலே தன்னுடைய ஜீவனையும் இவ்விதமாக பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதாக அவர் ஞானத்தோடு கூட தன்னுடைய நடையை காண்பித்தார். அப்புறம் தேவாலயத்துக்கு போறத தவறவே மாட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தவறவே மாட்டாரு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படியும் தேவாலயத்துக்கு போய் தேவனுடைய உபதேசத்தை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அப்படியே பண்ணுவாரு. அதே போல தன்னுடைய பரிசுத்த ஆவியானவருடைய காற்றினாலே, ஆவியானவராலே இவ்விதமாக அவர் கொண்டு செல்லப்பட்டார், நடத்தப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆச்சுங்களா? தன்னுடைய வீரியத்தினாலே எப்படி மான்களுக்கு கொம்பு இருக்கிறதோ அதே போல தேவன் தன்னுடைய ஞானம், அறிவு என்கிறதான காரியங்களை கொம்பாக்கி இவ்விதமாக அவர் தேவனுடைய சித்தத்தை காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம். முடிவு என்னானது? என்னதான் மான்கள் உசார் நிலையில் இருந்தாலும், என்னதான் கண்ணு கருத்தமா இருந்தாலும், அதனுடைய முடிவு பார்த்தீங்களா? மிருகங்களுக்கு இரையாக கூடிய சூழ்நிலை. அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் எங்களை காப்பாற்றுவதற்காக, எங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக என்னவா அந்த மிருகங்களுக்கு முன்னதாக ஓடினார். பாத்தீங்களா? நம்மை மறைத்து ஏன்னா மிருகங்கள் நம்மளை நோட் பண்ணி நம்மளை ஹேம் பண்ணுது. என்னன்னா, இவனை அடிக்கணும், இவனை பிடிக்கணும், இவனுடைய உயிரை வாங்கணும் அப்படின்னு சொல்ற வகையில அந்த கண்களுக்கு ஏதோ நேராக ஆண்டவர் ஓட்டம் எடுக்கும் போது இப்போ அந்த மிருகங்களுடைய கண்கள் எதை நோக்கமா ஆயிடுச்சு? ஐயோ, ஒரு கொழுமையான ஒரு மான் ஓடுதே, அதை ஓடி போய் பிடிக்கலாமே சொல்லி அதனுடைய எண்ணம் மாறி அப்படி போகும்போது அவர் கல்வாரி மலையிலே பாடுபட்டு மிருகங்கள் கையிலே அகப்பட்டு என்ன செய்தாரு? என்ன கீறி போட்டது. மிருக குணமுள்ள மனிதர்கள் எல்லாம் பீறி போட்டார்கள், அடித்தார்கள். இவ்விதமாக அவரை இவ்விதமாக என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் சித்திரவதை எல்லாம் செய்து நமக்காக பலியாகி, நமக்காக ரத்தம் சிந்தி, நமக்காக பாடுகள் பட்டு தன்னுடைய உயிரையே, தன்னுடைய ஜீவனையே பணயமாக்கி தியாகம் செய்தார் என்று பார்க்கிறோம். எவ்வளவு மேலான காரியம் பார்த்தீங்களா?
ஆகவே இந்த பூமி ஒரு காட்டு பகுதி, ஒரு வனாந்திர பகுதி. இந்த வனாந்திர பகுதியில நாமும் என்ன செய்ய வேண்டும்? மான்களை போல, வெளிமான்களை போல, ஆண்டவராலே பாதுகாக்கப்பட்டதான மான்களை போல இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு மிக மிக முக்கியமான காரியம் ஒன்று, ஞானம் அவசியம், ஞானத்தின் பார்வை அவசியம், அதே போல ஓட்டத்தின் வேகம் அவசியம். இவ்விதமாக எல்லாவற்றுக்கு மேலாக நாமும் கூட என்ன செய்யணுமா? பெருக்கம் அடைய வேண்டும். மான், வெளிமான் என்னன்னா குட்டிகளை ஈன்றெடுத்து அது பெருக்கம் அடைகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆச்சுங்களா? வெளிமான் என் நேசர் இதோ வெளிமானுக்கு ஒப்பாய் இருக்கிறார், என் நேசர் என்னையும் வெளிமானுக்கு சமமாக்கி இருக்கிறார். பாத்தீங்களா? என் நேசர் வெளிமானுக்கு சமமாய் என்னை வைத்திருக்கிறபடினாலே மான்கள் குட்டிகளை ஈன்றெடுக்கிறது போல நாமும் ஆவிக்குரிய பிள்ளைகளை ஈன்றெடுக்க வேண்டும். இந்த காட்டு பகுதி, இந்த உலகம் என்பது சாதாரணமானதல்ல. இந்த உலகம் ஒரு வனாந்திர வெளி, இந்த உலகம் ஒரு காட்டு பகுதி, இந்த உலகம் பயங்கரமான ஒரு மரண காரியங்கள் அடங்கினதான இடமாய் இருக்கிறபடியினாலே நாமும் பெருக்கத்திற்குள்ளாக ஆத்துமாக்களை இதோ மான்கள் குட்டிகளை ஈன்றெடுத்து பெருக்கம் அடைகிறது போல இதோ தேவ ஜனங்களை பெருக்கெடுக்கத்தக்கதான செயலை செய்ய வேண்டும். கர்ப்ப வேதனை பட்டு என்னன்னா பரிசுத்தவான்களை உருவாக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தினாலே அவர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆச்சுங்களா? ஆகவேதான் மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது. பாத்தீங்களா? இதோ அதனுடைய சத்தம், ஆண்டவருடைய சத்தம் என்னன்னா பெண்மான்களை ஈனும்படியாக செய்கிறதாம். வேத வாசித்து பாருங்க, சங்கீதம் 29:9. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். பாத்தீங்களா? பிரஸ்தாபிக்கிறார்கள். அப்படி இதோ மான்கள் குட்டி ஈனும் பொழுது அது கவனம் தேவை, அதிகமாய் பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதான கவனம் தேவையாம். அதையும் வாசித்து பாருங்கள். யோபுவின் புஸ்தகம் 39:1. மான்கள் குட்டி போடுகிறதை கவனித்தாயோ என்று யோபுவின் இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு ரகசியம் பாத்தீங்களா? ஆண்டவர் மையமாக குறிப்பிட்டு சொல்லுகிறார். இதெல்லாம் ஆவிக்குரிய வகையில தான் இருக்கிறது. ஆகவேதான் யோபு 39:1 ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அந்த மானுக்கு கனம் கொடுத்து யோபு பாடுபட்ட உடனே அவன் இவ்விதமாக அந்த பாடுகளை தாங்க முடியாதபடிக்கு சில விசனமான காரியங்களை சொல்லும் பொழுது ஆண்டவர் கேள்வி கேட்க வருகிறார். அந்த கேள்விகளிலே ஒன்றுதான் மானை குறித்து, மான் ஈனும்படியான ஒரு குட்டிகளை குறித்து சொல்லுகிறார். வாசித்து பாருங்கள். வரையாடுகள் ஈனும் காலத்தை அறிவாயோ, மான்கள் குட்டி போடுகிறதை கவனித்தாயோ. பாத்தீங்களா? மான்கள் குட்டி போடுகிறதை நீ கவனித்தாயோ? பிரியமானவர்களே, நம்ம பார்க்கிறோம், ஐயோ என்ன மான்கள் அப்பா காட்டுல. என்னைக்கு நாச்சு சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த மான்களுடைய குணத்தை போல என் குணம் இருக்கிறதா? என்னுடைய நோக்கம் இருக்கிறதா? என்னுடைய ஓட்டம் இருக்கிறதா? என் கண் பார்வை இருக்கிறதா? என் காதுகள் இதோ உச்சார கேட்கிறவனா இருக்கிறனா? சுத்தமான நீரோடையை பருகுவதற்கு எதுவாக என்னுடைய தாகம் இருக்கிறதா? என்னுடைய வாஞ்சை இருக்கிறதா? என்னுடைய அறிவு இருக்கிறதா? என்னுடைய புத்தி இருக்கிறதா? பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல நாமும் மாற வேண்டும். ஆகவே இந்த சிருஷ்டிப்பின் ரகசியம் பெரியது. இந்த சிருஷ்டிப்பிலே ஒரு கடுகளவு தான் மான்களுடைய காரியங்கள். அதை நாம் இன்றைக்கு அறிந்து கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு முடிவெடுப்போம். கர்த்தாவே, காட்டில் உள்ள மிருகங்கள், நல்ல மிருகங்களும் உண்டு, நல்ல சுவாபம் உள்ள மிருகங்களும் உண்டு. அதே நேரத்துல தனியா போய் கொம்புள்ள மான் தானே, சாது பிராணி தானே சொல்லி ஒருவன் நின்றா அந்த மான்களினாலும் ஆபத்து உண்டு. அந்த கூரிய அந்த கொம்புகளினாலே குத்தி கொடலெல்லாம் எப்படி எடுத்துரும். அதே போல நாம் தைரியம் உள்ளவர்களாகி மிருக குணம் உள்ளவர்கள் மத்தியிலும், மிருகத்தினுடைய சீற்றங்களின் மத்தியிலும், பொல்லாத மனிதர்களுடைய மத்தியிலும் நமக்கு ஒரு கொம்பு உண்டு. அந்த கொம்பு என்ன கொம்பா? இரட்சணிய கொம்பு. அந்த கொம்பினாலே நம்மை பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதாக
நம்மை உன்னதமான தேவன் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். இந்த தேவ செய்தி நாம் யாவருக்கும் பிரயோஜனம் உள்ள தேவ செய்தியாக இருந்திருக்கபடினாலே நாம் சிந்திப்போம். இப்படிப்பட்ட காரியம் இருக்கிறது என்று சொல்லி அறிந்து கொள்வோம், செயல்படுவோம். இதோ உன்னதமான தேவனுடைய சமூகத்திலே நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது வீரியமான ஆசீர்வாதம் நம்மோடு கூட ஆசீர்வதித்து தேவன் நம்மை பலுகி பெருக செய்வாராக. ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கேட்டதான விடுதலையின் நற்செய்தி உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருந்தது என விசுவாசிக்கிறோம். இந்த தேவ ஊழியம் அநேக நெருக்கங்களின் மத்தியில் நடந்து கொண்டிருப்பதால் இந்த டிவி ஊழியத்தை ஜெபத்தாலும் உங்கள் கையின் பிரயாசத்தாலும் தாங்கி தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக ஊழியம், ரெவரண்ட் கேபா ராஜ், எல்என் காட்டேஜ், ஆஸ்பத்திரி ரோட், உதகை. கைபேசி எண் 9435234477 மற்றும் 78717177